திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 400க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி வட மாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளி பிடித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து 16க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து குற்றவாளியை இரவும் பகலுமாக தேடி வருகின்றனர். மேலும் குற்றவாளியின் புகைப்படம், வீடியோ காட்சி ஆகியவற்றை வெளியிட்டு ரூ.5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். ரயில்வே போலீசாரும் மாநில போலீசாரின் விசாரணைக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட இன்ஸ்பெக்டர் வரை ஒவ்வொரு பிரிவிலும் சேர்த்து மொத்தம் 16க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சைபர் கிரைம் வல்லுநர்கள் அடங்கிய போலீசார் குழுவும் தனியாக ஒரு அலுவலகம் அமைத்து செயல்பட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலம் இந்த வழக்கு தொடர்பான அன்றைய தின கள நிலவரங்களை அவ்வப்போது உயர் அதிகாரிகளுக்கு பகிர்ந்து வருகின்றனர் எனவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் குற்றவாளி குறித்து தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய செல்போன் எண்ணை மாவட்ட போலீசார் அறிவித்த நிலையில் இந்த எண்ணுக்கு மட்டும் இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதாவது குற்றவாளியை அங்கு பார்த்தேன், குற்றவாளியை எங்கு பார்த்தேன் என எந்த தகவல் வந்தாலும் அந்த தகவலை புறந்தள்ளாமல் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் போலீசார் அவற்றை ஆய்வு செய்திடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறாக சம்பவம் நடந்து 12 நாட்கள் கடந்த நிலையில் போலீசாரின் தொடர் இயக்க செயல்பாட்டால் குற்றவாளியை தேடும் பணி இரவு பகலாக தொடர்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன்.